அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிஸ்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ரமதானை வரவேற்போம்ங்கிற இந்த நிகழ்ச்சியில இந்த ரமலான் மாதத்துல நாம செய்ய வேண்டிய அழகான அமல்கள் எது, விடக்கூடிய செயல்கள்லாம் எது, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் பொருத்தமான செயல்கள்லாம் எது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நாமும் நன்மை செய்து பிறருக்கும் நன்மையை தூண்டக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவெல்லாம் இருக்கு, எதெல்லாம் நம்மளுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ந்து பார்த்து வர்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்ததும் நாம எப்படி ரமலானுக்கு தயாராகிறது, அந்த ரமலானை எப்படி எதிர்பார்ப்போட இருக்கிறது, தக்குவா நம்ம கிட்ட எப்படி தக்குவாவை அதிகரிக்க செய்யக்கூடியது, அது நமக்கிட்ட தக்குவா வர்றதன் மூலமா நம்ம கிட்ட ஒரு நல்ல மாற்றத்தையும் இந்த சமூகத்திட்ட நல்ல மாற்றத்தையும் பார்ப்போம் அப்படிங்கறத பார்த்தோம். அல் குர்ஆனுடைய மாதம் இந்த ரமதான் மாதம் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கடுத்து அழகிய குர்ஆன்ல இந்த குர்ஆனை ஓதணும். அதுக்கடுத்து இந்த குர்ஆனை நாமும் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணும். குர்ஆனை ஆய்வு செய்யணும், குர்ஆன் வழியில நடக்கணும், குர்ஆனுடைய வழியில மக்களை அழைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து இரவு உணக்கம், உம்ரா செய்யறது, தர்மத்தோட சிறப்பு, இதுகள்லாம் நம்ம பார்த்தோம். தர்மத்தை பத்தி நிறைய விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டக்கூடிய விஷயம் நம்மளுடைய உஸ்தாத் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ரமலான் மாதம்ங்கிறது இருக்கே அது பொறுமையின் மாதம். அந்த பொறுமையை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் நீங்க உதவி தேடுங்க, நிச்சயமா அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். நிச்சயமா அல்லாஹ் பொறுமையாளர்களோட தான் இருக்கிறானா. இன்ஷா அல்லாஹ் முதல் நியத்து பொறுமைக்கு ஒப்பமா, யா அல்லாஹ் எங்களை பொறுமையாளர்களாக ஆக்கிவை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இன்னல்கள், துயரங்கள் யா அல்லாஹ் எல்லா நேரத்திலும் யா அல்லாஹ் நாங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உன்னிடம் உதவி தேடக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கிவை யா அல்லாஹ். முதல் நியத்து இன்னைக்கு. இன்னமல் அஅமாலு பின்னியாத், நியத்தை பொறுத்துதான் செயல்கள் ஒவ்வொன்றும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். அப்ப நம்மளுடைய நியத்தை, நம்மளுடைய எண்ணங்களை சரி செய்யும் போது, நம்மளுடைய எண்ணங்கள்ல மாற்றங்கள் வரும்போது நம்மளையும் மாற்றம் வருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை பொறுமையின் மாதமா ஆக்கியிருக்கான்னு உஸ்தாத் சொல்றாங்க. அப்போ பொறுமைங்கிற அந்த குணம் வார்த்தையில பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா இந்த குணம் ரொம்ப கொஞ்சமான சொற்பமான மக்கள்கிட்ட தான் இந்த குணத்தை செயல் ரீதியா பார்க்கலாம். ஏன்னா பொறுமை இறைவனிலிருந்து வருகிற ஒரு அருள். பொறுமைக்கு எதிரான குணம் உணர்ச்சி வசப்படுறது, கோபப்படுறதா இருக்கு. இந்த உணர்ச்சி வசப்படுறதும் இந்த கோபமும் ஷைத்தானுடைய புறத்துல இருந்து வரக்கூடியதா இருக்கு. பாருங்க, பொறுமை அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்விடமிருந்து உள்ள குணமா இருக்கு. ஆனா இந்த அதுக்கு நேர் ஆப்போசிட்டா உள்ள உணர்ச்சி வசப்படுறதும் கோபங்கிறது ஷைத்தான் புறத்துல இருந்து வரக்கூடியதா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த கோபப்படுறத அந்த பக்கம் தூக்கி வச்சிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பை தவிர ஆதமுடைய மகனோட ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியது. நிச்சயமா இந்த நோன்பு இருக்குல்ல அது எனக்குரியது, அதுக்கு நானே கூலி கொடுப்பேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ நோன்பு பாவங்கள்ல இருந்தெல்லாம் நம்மளை பாதுகாக்கும் மிகப்பெரிய கேடயம். அதனால உங்கள ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுகள் பேச வேண்டாம், கூச்சல் குழப்பம் சச்சரவு செய்ய வேண்டாம். யாராச்சும் அவரை யார நோன்பாளியை ஏசினா அல்லது பிரச்சனைக்கு சண்டைக்கு வந்தா நான் நோன்பாளின்னு சொல்லட்டும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி புகாரில பதியப்பட்டிருக்கு. இப்ப நோன்பாளிக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பொறுமையை எவ்வளவு அழகா கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க. வீண் சண்டைங்க, விதண்டாவாதங்கள்ல ஈடுபட்டு பொறுமையை இழந்து அசிங்கமா நடக்கிறதுல இருந்து காப்பாற்றி புத்திசாலித்தனத்தோடையும் பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் நடக்கக்கூடிய குணத்தை விதைக்க கூடியதுதான், நம்மள்ட்ட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த நோன்பு. அப்படிப்பட்ட நோன்பை, அப்படிப்பட்ட பொறுமை மிக்க மாதத்தை, அப்படிப்பட்ட நற்குணத்தை நமக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு மாதத்தை எதிர்பார்த்து அதற்கான அமல்களை செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மாதம் தான் ரமலான் மாதம். இன்னைக்கு நாட்டுல நடக்கக்கூடிய திடீர் சண்டை சச்சரவு, அதன் காரணமா கோபம் தான் இதெல்லாம் காரணம். இது திடீர்னு வரக்கூடிய சண்டைக்கு சச்சரவுக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன? கோபம். ஒரு ஒரு செகண்ட் பொறுமையோட சிந்திச்சா மனிதன் இதெல்லாம் விட்டு தடுக்க முடியும். பாத்தீங்களா, அவங்க மட்டும் இப்படி பேசிட்டாங்க நம்ம மட்டும் விட்டுட்டு வர்றதா, அத செஞ்சாங்க பார்த்துக்கிட்டா வந்த, உனக்கு கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல, அப்படி எல்லாம் பேசக்கூடியவர்களா பொறுமையா இருக்கிறவங்கள தூண்டி விடக்கூடியவங்களா பாக்குறோம்.
கொஞ்ச நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா வீணான சண்டைகள்ல இருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் நாமும் பாதுகாப்பு இருக்கிறதோட பிற மக்களையும் பாதுகாக்க முடியும். நிச்சயமா ஷைத்தான் மனிதனுடைய ரத்த நாளங்கள்லாம் ஓடுறாண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப அந்த கோபத்தை தூண்டி விடக்கூடியது யாருடைய செயல்? ஷைத்தானுடைய செயல். நம்ம சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி கம்மி. அந்த கோபப்படக்கூடியவங்களுக்கு ஆத்திரத்துல செய்யக்கூடிய அந்த நேரத்துல செய்யக்கூடிய செயலுக்கு அந்த நேரத்துல அவங்க யோசிக்கிறது இல்ல. அதனால மனிதன் சிந்திக்காம உணர்ச்சி வசப்படுறதுனால பின்னாடி வருத்தப்படக்கூடியவனா இருக்கான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, கோபம் சைத்தான் புறத்துல வரக்கூடியது. உதாரணமா இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு பெண்ணை பார்த்து உணர்ச்சி வசப்படுகிறவன் சிந்திக்காம என்ன செய்யறான்? துர்நடத்தைக்கு போக துணிஞ்சிடுறான். பின்னாடி வருத்தப்படுறான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணம் முடிக்க சக்தி உடையவர் திருமணம் முடிக்கட்டும். அப்படி முடிக்க வசதி இல்லாதவர் நோன்பு நோக்கட்டும். அது அவரது பார்வைக்கும் கற்புக்கும் பாதுகாப்பா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த நோன்புங்கிறது நம்ம கிட்ட பொறுமையை கொண்டு வருது, நமக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குது, நமக்கு அழகிய பண்பாடை சொல்லி கொடுக்கிறதா இருக்கு. அப்போ உள்ளங்கள்ல ஷைத்தானுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருந்தா அந்த நேரத்துல தீய செயல்களும் தீய எண்ணங்களும் வர்றதுக்கு காரணமா இருக்கு. அப்போ அந்த ஒரு நிமிஷத்தை பொறுமையா கழிச்சிட்டோம்னா நமக்கு துன்பப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. எங்கள்ல ஒருத்தர் நின்று கொண்டிருக்கல கோபம் வந்தா உட்கார்ந்து கொள்ளட்டும், கோபம் வந்த அவரை விட்டு அந்த கோபம் நீங்கி விட்டால் சரி. அப்படி இல்லைன்னா அவர் படுத்துக்கிறட்டும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, கோபம் அதிகமானா உழுவு செய்யுங்க. கோபம்ங்கிறது நெருப்பு. அத நீரால அணைச்சிருங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கோபம் ஷைத்தான் புறத்துல இருந்து வர்றதா இருக்கு. மனுஷனை அந்த கோபம் ஃபித்னாவுல கொண்டு போய் சிக்க வச்சிருது. குழப்பங்களையும் பிளவுகளையும் உண்டு பண்ணிருது. அதத்தான் ஷைத்தான் விரும்பக்கூடியவனா இருக்கான். அதனால கோபம் வரும்போது ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப சோதனை துன்பம் தொடரும் போது பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்க்க தயாரா இருக்கணும். எந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும்போது சகித்து கொண்டு அல்லாஹ்விடம் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ரஹ்மத்தை தர்றான் அப்படிங்கிறத பாக்குறோம். துன்பங்கள் வரும்போது யார் சகித்துக்கிட்டு பொறுமையோட அல்லாஹ்வுடைய அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரி ஒரு சிறந்த அற்கொடையை பெற்றவங்க யாரும் இல்லைங்கிற ஒரு செய்திய அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க. இதுவும் புகாரி முஸ்லிம்ல பதியப்பட்ட ஒரு செய்தியா இருக்கு. பாத்தீங்களா, யார் தன்னுடைய வாழ்க்கையில துன்பம் வரும்போது அதை சகிச்சுக்கிட்டு அத பொறுத்துக்கிட்டு அல்லாஹ்வுக்காக சகிப்புத்தன்மையோட இருக்கிறாங்களோ அல்லாஹ்வும் அந்த நேரத்துல அவனுக்கு சகிப்புத்தன்மையை கொடுக்குறானோ அந்த துன்பங்களை பொறுத்து பொறுமையோட இருக்கிறதுக்கு அவன் மிகப்பெரிய அற்கொடை பெற்றவன் அப்படிங்கிற ஒரு செய்திய அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு சொல்றாங்க. இதுவும் புகார் முஸ்லிம்ல பதியப்பட்டதா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? செல்வ நிலையிலையும் வறுமை நிலையிலையும் செலவு செய்து கொண்டிருப்பாங்க. கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்களோட குற்றங்கள் இருக்குல்ல, குறைகள் இருக்குல்ல, அத மன்னித்து விடக்கூடியவர்களா இருப்பாங்க. அல்லாஹ்வோ நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரான் 134வது வசனம். இப்போ இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கங்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு ஒரு வரைவிலக்கணத்தையும் எவ்வளவு ஒரு அழகான உதாரணத்தோடயும் நமக்கு சொல்லி காட்டுறான். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாண்டா, செல்வ நிலையில இருந்தாலும் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவங்க தர்மம் செய்வாங்க, வறுமை இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்வாங்க. கோபம் வந்தா அடக்கிக்கிருவாங்க. கோபம் வந்தா நான் எப்படி ஆவேன் தெரியுமா? கெட்ட மனுஷனா ஆயிருவேன். என்னைய பத்தி நீ இப்படிதான் பார்த்திருக்க. எனக்கு கோபம் வந்தா என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன். சொல்லக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்காங்களா இல்லையா? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல நமக்கு என்ன சொல்றான்? கோபம் வந்தா அடக்கிக் கொள்வாங்க. மனிதர்களோட அவங்கள தவிர மற்ற மனிதர்களுடைய குறைகள, குற்றங்கள, தவறுகள மன்னிக்க கூடியவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட நன்மை செய்பவர அல்லாஹ் நேசிக்கிறான். யா அல்லாஹ் அவனுடைய நேசத்துக்குரிய மக்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். ஆமீன்.
எத்தகைய நிலையிலையும் சகிப்புத்தன்மையை கடைபிடிக்கும் போது அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறதோட இந்த நிலை எது நம்ம பொறுமையோட இருக்கிறது, கோபம் அடக்கிட்டு இருக்கிறது, மக்களுடைய அந்த தவறுகளை மன்னிக்கிறது. இந்த நிலையில சகிப்புத்தன்மையை நம்ம கடைபிடிக்கும் போது அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கிறதோட சகிப்புத்தன்மையோட வாழ வைக்கும் நிலையையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். எவ்வளவு ஒரு அழகான ஒரு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய, நம்மள பண்படுத்தக்கூடிய, பயிற்சி கொடுக்கக்கூடிய மாசமா இந்த ரமதான் மாசம் இருக்குதுன்னு பாருங்க. நிச்சயமா நம்ம ஒரு ஒரு அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல 2வது அத்தியாயம் 155 to 157 இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நிச்சயமா நம்ம ஓரளவு பயத்தாலும், பசியாலும், செல்வங்கள், உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் ஆகியவற்றில் ஏற்படும் இழப்புகளாலும் உங்களை சோதிப்போம். அல்லாஹ் எது எதுல சோதிப்பானா? நமக்கு அச்சம், பயம் வருதுல்ல, அச்சச்சோ! என்ன நடக்குமோ தெரியலையே நினைக்கிறோம்ல. அப்படிப்பட்ட பயத்தாலையும், அந்த பசிய கொண்டும், செல்வங்கள்ல ஏற்படுற இழப்புகள கொண்டும், உயிர்கள எப்படி நல்லா இருக்கிறாங்க குடும்பத்துக்கு, அவங்க இல்லாம எதுவுமே இல்லங்கிற அளவுல இருக்கக்கூடிய, இல்ல நம்ம விரும்பக்கூடிய சில நம்ம பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், இப்படி உயிர்களுடைய இழப்புனாலும், விளைச்சல்கள் நமக்கு மிகப்பெரிய அறுவடையை குடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்ல. இப்படி இந்த விளைச்சல்களை கொண்டும் நாம இழப்புகளை கொண்டும் உங்கள சோதிப்போம். இந்த வகையில எல்லாம் நம்ம உங்களுக்கு சோதனையை கொடுப்போம். அப்போ பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்க சொல்லுங்க, நன்மாராயம் கூறுவீராக. அவர்கள் யாரென்றால் தமக்கு ஏதேனும் துன்பம் நேரிடும் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், மேலும் நாம் அவனிடமே திரும்ப செல்பவர்கள் என்று கூறுவார்கள். இத்தகையோருக்கே அவர்களின் இரட்சகனிடமிருந்து அருள் வளமும், அருளும், கருணையும் உண்டாகும். அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். 2வது அத்தியாயத்துல 155 to 157 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? நம்ம அவன்கிட்ட இருந்து தான் வந்தோம். அவன்கிட்ட தான் திரும்பி போறோம். இப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், வாழ்த்துக்கள் இருக்கு, நல்லருள் இருக்கு. இவங்க தான் நேர்வழி பெற்றவங்க. நிச்சயமா இந்த இடத்துல நம்ம நியத் வைப்போமா? பொறுமையோட இருப்போம். சகிப்புத்தன்மையோட இருப்போம். எந்த ஒரு விஷயம்னாலும், இழப்புகள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், ரப்பு கிட்டயே நமக்கு உதவி தேடுவோம். அப்படி இருப்போமா? அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், மனிதனுடைய வாழ்வு சோதனைக்கு உட்பட்டதா இருக்குது. இது அல்லாஹ் சோதிப்பது அல்லாஹ்வுடைய நியதியா இருக்கு. அதிலிருந்து யாருமே விதிவிலக்கு பெற்றவர்கள் இல்ல, இன்க்ளூடட் நபிமார்கள். அந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்னுடைய அருளும் கருணையும் கிடைக்கும். இந்த பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கி, அல்லாஹ் வழங்கிய அந்த அழகிய வழிய பின்பற்றி நீங்க வாழுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் தான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ர், நீங்க பொறுமையை கொண்டும், வஸ்ஸலாத், தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்க. இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், நிச்சயமாக பொறுமையாளர்களோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இந்த மாதம் ரமலான் மாதத்துல என்னென்ன பயிற்சிகளை நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத பார்த்தா, இந்த பயிற்சிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமைய மிக பிரதானமா அல்லாஹ் தஆலா சொல்றான். ரமலான் மாதத்துல என்னென்ன பயிற்சிகளை நம்ம எடுக்கிறோமோ, அதே பயிற்சிய ரமலான் அல்லாத காலங்கள்லயும் கடைபிடித்து வாழ்வோம். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல இந்த பேராகிராஃப உஸ்தாது நமக்கு சொல்றாங்க. பாத்தீங்களா? ரமலான்ல நம்ம விட்டு கொடுத்து வாழ்றோம், தர்மம் செஞ்சு வாழ்றோம், பொறுமையோட வாழ்றோம், சகிப்புத்தன்மையோட வாழ்றோம், அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்த்து வாழ்றோம். அப்போ அந்த ஒரு மாச பயிற்சி நம்மளுக்கு தொடர்ந்து 11 மாசங்கள்லயும் அது நீடிக்கணும். அந்த பயிற்சி அந்த ஒரு மாசத்தோட மூட்டைய கட்டி எப்படி பாவங்களை எல்லாம் மூட்டையை கட்டி தூக்கி வச்சோம், டிவி எல்லாம் மூட்டையை கட்டி அந்த பக்கமா தூக்கி வச்சோம். அதே மாதிரி ரமலான் முடிச்சதோட இந்த பயிற்சியும் மூட்டையை கட்டி தூக்கி வச்சிடக்கூடாது. அந்த நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையின் மாதம்னு சொல்றான், குர்ஆனின் மாதம்னு சொல்றான், குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடிய மாதம்ங்கிறான், இதுல அழகிய முறையில் குர்ஆனை ஓதுங்கங்கிறான், தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கணுங்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை பிற மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் அழைப்பு விடுங்க அப்படின்னு சொல்றான். இப்படியெல்லாம் நிறைய நன்மைகளை ஏவி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனைகள் வரும்போது அவங்கிட்டமே தொழுகையை கொண்டு, பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கன்னு சொல்லி இப்படி பல பயிற்சிகளை கொடுத்த இந்த மாதம் நம்ம கட்ட தொடரணுமா இல்லையா? நிச்சயமா தொடரணும். அப்போ இந்த பொறுமையை பத்தி இவ்வளவு குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் பார்த்தோம் இல்லையா? அடுத்த ஒரு தலைப்பு உஸ்தாத் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. நோன்பு நோர்க்கு சலுகை வழங்கப்பட்டவர் யாருக்கெல்லாம்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு பிடிக்கிறதுல இருந்து நோன்பு வைக்கிறதுல இருந்து சலுகையை கொடுத்திருக்கான் அப்படின்னு பாப்போமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவர் மீதும் நோன்பு நோற்பது கட்டாய கடமையாகும். ஆனால் சிலருக்கு சில சந்தர்ப்பங்கள்ல நோன்பு வைக்காம இருப்பதற்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் பற்றி விவரங்களை அவங்களுடைய சட்டங்களை பத்தியும் இந்த இடத்துல நம்ம சுருக்கமா பார்ப்போம். நம்பர் 1, நோயாளிகள். நோன்பு நோற்க இயலாதவங்களுக்கு. நோன்பு பிடிக்கிறதுனால உடலுக்கு பலவீனம் ஏற்படும். மருத்துவருடைய அட்வைஸ பெற்றவங்க நோயாளிகள் இவங்க நோன்பை விட்டு விடுறதுக்கு, நோன்புல இருந்து நீங்கி விடுபட்டு அந்த உடம்பு ஆரோக்கியம் வந்ததுக்கு பின்னாடி அந்த நோன்பை பிடிக்கலாம். அப்ப நோன்பு காலங்கள்ல ரமலான் மாதத்துல அவங்களுக்கு ரொம்ப நோயா இருக்கு, நீங்க நோன்பு பிடிக்க வேண்டாம், நீங்க மருந்து எடுக்கணும், டைமுக்கு சாப்பிடணும், இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அவங்களுக்கு அந்த நோன்புல இருந்து நோன்பு பிடிக்காம இருக்கிறதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா அந்த நோய் நீங்கினதுக்கு பின்னாடி நார்மலுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த நோன்பை வைக்கணும். 2, பிரயாணிகள். யாரு பிரயாணத்துல இருக்கிறாங்களோ பயணத்துல இருக்கிறாங்களோ அவங்க ரமலான்ல அந்த பிரயாணம் முடிஞ்ச அந்த நாளுக்கு பின்னாடி விடுபட்ட எத்தனை நாள் பிரயாணத்துல இருந்தாங்களோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஊருக்கு திரும்பி வர்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி அந்த நோன்பை பிடிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்துல 185வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை சொல்லி காட்டுறான். நீங்க பயணத்துல பிரயாணத்துல இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க நோன்பு நோக்கிறத வந்ததுக்கு பின்னாடி வையுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவாக அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வச்சான். ஆகவே இனி உங்களில் எவர் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் யாரு நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் நாட்கள்ல கணக்கிட்டு அந்த நோன்பை நோக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவ லேச விரும்புறான். அவங்களுக்கு கஷ்டத்தை தர விரும்பல. அந்த நோன்புகளோட எண்ணிக்கைய நீங்கள் நிறைவு செய்வதற்காக, அல்லாஹ் உங்களுக்கு நேரிய வழியில் செலுத்துறதுக்காக, நீங்கள் அவனுடைய மேன்மையை போற்றி அவனுக்கு நன்றி பாராட்டுவதற்காகவும் இப்படி உங்களுக்கு அவனுடைய வழியை காட்டுறான். பாத்தீங்களா? அப்ப நோன்பாளிகளுக்கும் பிரயாணிகளுக்கும் இந்த மாசத்துல நோன்பு வைக்கிறதுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்க நோயிலிருந்து விடுபட்டு குணமானதுக்கு பின்னாடி, அவங்க பிரயாணத்திலிருந்து திரும்பினதுக்கு பின்னாடி அவங்க இந்த நோன்புகளை அழகான முறையில கணக்கிட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 3வது, மாதவிடாயில இருக்கக்கூடிய பெண்களுக்கு. ரமலான் மாசம் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் நோன்பை விட்டு விட்டு ரமலான் முடிஞ்சதும் அந்த நோன்பை திரும்பி பிடிக்கணும். அந்த மாதவிடாய் காலத்துல தொழுகவும் கூடாது. ஒவ்வொரு தொழுகைகளையும் மீண்டும் திருப்பி தொழுக தேவையில்லை. அது தொழுக கூடாது. நோன்பை மட்டும் கலா செய்யணும். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கும் போது எங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு தூய்மை அடைவோம். அப்ப விடுபட்ட நோன்பை கலா செய்யுமாறு திருப்பி அந்த நோன்பை பிடிக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிடுவாங்க. விடுபட்ட தொழுகைகளை கலா செய்யறதுக்கு கட்டளையிட மாட்டாங்க. இப்படிங்கிற செய்திய ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி ஷரீஃப்ல முஸ்லிம் ஷரீஃப்லயும் பதியப்பட்டிருக்கு. பாருங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கையில எங்களுக்கு மாதவிடாய் இருந்தா நாங்க நோன்பு பிடிக்க மாட்டோம். சுத்தமானதும் நாங்க நோன்பு பிடிச்சு தொழுவோம். அந்த ரமலான் முடிச்சதும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுவாங்க, நீங்க விடுபட்ட நோன்ப பிடிங்க, விடுபட்ட தொழுகையே தொழுக தேவையில்லைங்கிறத சொல்லுவாங்க. அப்போ மாதவிடாய் நேரமா இருக்கும்போது இந்த நேரத்துலதான் மத்த 11 மாசமும் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இந்த மாசம் மட்டும் அந்த நோன்பு வைக்கிறது இல்ல, அந்த அமல் செய்யறதுல இருக்க ஆர்வம், அல்லாஹ் முத நாள் நின்றாதா, இன்னும் நம்ம எப்போது 7 நாள்டா 6வது நாளே குளிச்சுட்டு வச்சிட மாட்டோமா, அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம். எப்போது மாதிரி வளமை மாதிரியே பாருங்க, நம்மளுடைய நிய்யத்துக்கு, நம்மளுடைய ஆர்வத்துக்கு, நம்மளுடைய ஆசைக்கு அல்லாஹ் நிச்சயமா நமக்கு கூலி கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். அதனால இந்த காலத்திலயும் கரெக்டா அந்த விதிகளை பேணணும் ஒவ்வொருத்தரும். அப்போ முழுமையா நிக்காட்டி அந்த பீரியட் சுத்தமாகாட்டி நமக்கு நம்மளுடைய தொழுகையும் நோன்பும் கூடாது. ஆனா அதே நேரத்துல கடைசி நேரமா இருக்குது. அதாவது இன்னைக்கு 7வது நாள் நமக்கு சுத்தமாயிரும், நமக்கு கிளியரா தெரியுது. அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம ஃபஜ்ர்ல என்ன செய்யலாம், சஹர் சாப்பிட்டு நியத்து வச்சுட்டு நம்ம எந்திரிச்சு அப்புறமா கொஞ்சம் லேட்டா அந்த ஃபஜ்ர் வக்து முடியறதுக்குள்ளாட்டியும் குளிச்சுட்டு நியத்து வச்சுக்கலாம் அப்படியும் நமக்கு அறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ அடுத்து 3வதா யாருக்கு சலுகை இருக்கு? மாதவிடாயில ஹைலுல மென்சுலேஷன்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த நோன்பு சலுகை கொடுக்கப்படுது. அந்த காலத்துல நோன்பு பிடிக்காம இருக்கும். 4வது, கர்ப்பிணி பெண்கள்.
பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த ரமலான்ல நோன்பை விடுறதுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டக்கூடியவர்களும் நோன்பு நோக்கிறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலுகை கொடுத்திருக்காங்கன்னு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த செய்தி திருமதியில இப்னு மாஜால பதிவு பாத்தீங்களா. ஏன்னா கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண் குழந்தைய வயித்துல சுமந்திருக்கிறதன் காரணமா அவங்களுக்கு பலகீனம், அவங்களுக்கு மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சலுகை. குழந்தை பெத்ததுக்கு பின்னாடி கணக்கிட்டு அந்த நோன்பை வைக்கணும். அதே மாதிரி பாலூட்டக்கூடிய தாய், அவளுக்கு பலகீனம் ஏற்படும். அவளுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கறது மூலமா அதிக எனர்ஜி வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதுல இருந்து பாலூட்டக்கூடிய காலங்கள்ல நோன்புல இருந்து சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த பாலூட்டி முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்க அந்த நோன்பை பிடிக்கணும். ஆனா இந்த இடத்துல நிறைய சட்டங்களா நம்ம பார்க்கலாம். அப்ப முதல் வருஷம் குழந்தை இப்போ உண்டாயிருக்கும், அடுத்த வருஷம் குழந்தை பெத்து பால் கொடுக்குறோம், அடுத்து குழந்தை உண்டாயிட்டா என்ன செய்யறது? தொடர்ந்து விதிவிலக்கு தான். நமக்கு வசதி இருந்தா அதுக்குரிய விதியாவ அதுக்குரிய அழகான ஒரு இதை கொடுக்கலாம். பின்னாடி உங்களுக்கு நமக்கு எப்ப முடியுதோ அந்த நேரத்துல நோன்பை எடுத்து வைக்கிறது தான் சிறந்தது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே நமக்கு சொல்லுவான். நீங்க அதுக்காக விதியா கொடுக்கலாம். ஆனாலும் நீங்க அதுக்குரிய நோன்பை நோக்குறது தான் நீங்க சிறந்து அதை பத்தின சிறப்புகளை தெரிஞ்சிருந்தா நோன்பு பிடிக்கிறது தான் சிறந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுத்து 5வது கேட்டகரியில இருக்கிறவங்க யாருன்னா முதியவர்கள். நோன்பு நோக்க முடியாத முதியவர்கள் இருக்காங்கல்ல, அந்த நோன்பை விட்டு விடலாம். அவங்களுக்கு அதை கலா செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க முதுமையில இருந்து விடுபடவா போறாங்க? இருக்க முதுமை கூடிக்கிட்டு தான் போகுமே தவிர எதிர்காலத்துல அவங்க முதுமையில இருந்து வெளியே வர முடியாது. அப்ப அதனால அந்த முதுமையின் காரணமா அவங்களுக்கு நோன்பு பிடிக்காம இருப்பாங்க பாத்தீங்களா, அப்ப அவங்க கலா செய்ய வேண்டியதில்லை. இவ்வாறு நோன்பை விட்டுவிடக்கூடியவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு வசதி இருந்தா உணவளிக்கணும். வசதி இல்லாட்டி அதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நோன்பு மேற்க சக்தி பெற்றவங்க ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறது அவசியம்னு இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லும் போது இந்த நோன்பு நோற்க சக்தி இழந்த முதியவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. தப்சீர் இப்னு கசீர்ல பக்கம் 221ல இதுக்குரிய ஆதாரம் இருக்குங்கிறதையும் உஸ்தாத் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. அவ பாத்தீங்கன்னா அப்போ முதியவர்களா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நோன்பு வைக்கிறதுல இருந்து சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். வசதி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கொடுக்க வேண்டியது இல்லை. அப்படி வசதி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன செய்யணும்? அந்த நோன்புக்குரிய விதியாவ அதுக்குரிய பரிகாரத்தை அவங்க என்ன செய்யணும்? குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறதுன்னா எவ்வளவு? 1/2 கிலோவா, 3/4 கிலோவா, 1 கிலோவா, அரிசியா, எதை கொடுக்கறது அப்படின்னு சொன்னா எவ்வளவு கொடுக்கணும்? அனஸ் ரலியல்லாஹு கடைசி காலத்துல அவங்களுடைய முதிர்ந்த காலத்துல எப்படியெல்லாம் அதுக்கு குடுத்திருக்கிறாங்கங்கிறத ரொம்ப அழகா விளக்கமா கொடுத்திருப்பாங்க. நாம எப்படி சாப்பிடுறோமோ சஹர் வைக்கிறதுக்கு, நாம சாப்பிடக்கூடிய அந்த உணவு அதுக்கு தகுந்த செலவுகளை நம்ம கொடுக்கணும். நோன்பு சஹர் பிடிக்கிறதுக்கும் நோன்பு திறப்பதுக்கும் 2 நேரத்துக்கும் உள்ள அந்த சாப்பாட நாம தரமான சாப்பாடு தான் சாப்பிடுவோம். அப்ப அந்த மாதிரி உள்ளத நாம பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், வயது முதிர்ந்தவர்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. வயது முதிர்ந்தவர்கள் இந்த ரமலான் மாசத்தை அடைஞ்சாலும் நோன்பு வைக்கிறதுல இருந்து விதிவிலக்கா இருக்கிறாங்க. வசதி இருந்தா அதுக்குரியதை கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்தை. அப்படி இல்லாத போது உங்க இடத்துல தௌபா செய்யணும். அடுத்து நோம்ப கலா செய்யறது. நோம்ப விட்டுறதுக்கு சலுகை வழங்கப்பட்டவர்கள் முடியுமான வரை அடுத்த ரமலான் வர்றதுக்குள்ள அந்த விடுபட்ட நோன்புகளை நோற்க முயற்சி செய்யணும். ரமலான்ல எனக்கு சில நோன்புகள் தவறிவிடும், அதை அடுத்த ரமலானுக்கு முந்தி சஅபான் மாதத்துலதான் என்னால கலா செய்ய முடியும். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் எனக்கு நிறைய இருக்கிறதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இது புகாரில, முஸ்லிம்ல, அபூ தாவூதுல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. பாருங்க, எனக்கும் இந்த நோம்பெல்லாம் கொஞ்சம் விட்டு போயிரும், கலா ஏற்பட்டுரும். அத நான் அடுத்த வருஷம் ரமலான் வர்றதுக்கு முந்தி ஷாபான் மாதத்துல நான் அந்த நோன்பை பிடிப்பேன். ஏன்னு சொன்னா நான் நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்களுக்கு பணிவிடை செய்யறது, அவங்களுடைய கடமைகள் எல்லாம் பாக்குறதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தோடு ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க. அப்ப நமக்கு முடியும்டா, ரமலான் முடிஞ்சதோடயே முடியும்டா, அப்படி தொடர்ந்து வச்சிடலாம். அந்த 6 நோன்பு ஷவ்வால் பிறை இருக்கு பாத்தீங்களா, அதுலயே நம்ம வச்சு முடிக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. அதுக்கு
அதுக்கு மேல நீட்டணும்னா அந்த வருஷம் முடியறதுக்குள்ள வைக்கலாம். சரி, அந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு பின்னாடி வைக்க கூடாதுன்னா தாராளமா வைக்கலாம். ஆனா இதுல இந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுறாங்க, நான் அடுத்த வருஷம் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய கலாவுடைய நோன்புகள் எல்லாம் நான் வச்சிருவேன் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அப்ப யாருக்கெல்லாம் நோன்பு வைக்கிறதுக்கு சலுகை கொடுத்திருக்காங்கங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் அந்த சலுகைகளை பயன்படுத்திக்கணும். முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த நோன்பை யாருக்கெல்லாம் கலா செய்யறதுக்கு இருக்கோ அவங்க கலா செய்யணும். முடியாதவங்க அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும். வசதி உள்ளவங்க அதுக்குரிய தர்மத்தை அந்த அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு சொன்ன விதிகளின் படி நம்ம நடந்துக்கணும். அப்படி இல்லாத போது நம்ம தௌபா செய்யணும். ஓகே, அடுத்து சஹர் செய்யறது. நீங்கள் சஹர் செய்யுங்க. ஏன் தெரியுமா? சஹரில் பரக்கத்து உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரில, இப்னு மாஜால பதியப்பட்டிருக்கு. அப்ப சஹர் உணவை நம்ம தாமதப்படுத்தி சாப்பிடுறது சிறந்தது. சஹரை தாமதப்படுத்துங்க, நோன்பு தோற்கிறத விரைவுபடுத்துங்க. அது வரைக்கும் மக்கள் நன்மையில நீடிச்சு இருக்கிறாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை அபூதர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. புகாரி முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். சஹரை தாமதப்படுத்தணும், நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்தணும். ஆனா அதிகமான மக்கள் இரவு 1 மணிக்கு அல்லது 2 மணிக்கு என்ன செய்யறாங்க, வேலையெல்லாம் முடிச்சிட்டு சஹரை சாப்பிட்டுட்டு அப்படி படுத்து தூங்கிடுறாங்க. இது தவறு. அந்த சுபுகு நேரம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னதா சஹர் செய்ய முயற்சி செய்யணும். அதான் சிறந்தது. சஹரை தாமதப்படுத்துவது ஒரு நன்மையான காரியமா இருக்குது. அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும்? தாமதப்படுத்தி நம்ம சஹர் உணவை சாப்பிடணும். எந்த அளவுக்கு தாமதப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லுவாங்க. அது தஹஜ்ஜத் நேரத்துக்கு சொல்லக்கூடிய பாங்கு. உம்மு மக்தூம் ரலியல்லாஹு பாங்கு சொல்லுவாங்க. அது சஹர் முடிவடைகிறதுக்கான பாங்கு. இதுக்கு 2க்கு இடையில எங்களுடைய சஹரை அமைச்சுக்கிறோம். அப்ப எவ்வளவு நேரம் இருக்கும் உங்களுடைய சஹர் முடிவுறதுக்கு அப்படின்னு சொன்னா 40 to 50 வசனங்கள் ஓதி முடிக்கிற அளவுக்கு எங்களுடைய அந்த சஹர் முடிவு நேரம் இருக்கும். அப்ப சூரா நபாவை எடுங்க, சூரா நாசியாத்தை எடுங்க, அதெல்லாம் 40 வசனங்கள் உள்ள சூறாக்கள் இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு ஒரு 5-10 நிமிஷம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம முன்னாடி நம்மளுடைய சஹரை முடிக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு தூங்கிட்டோம், அவசரமா லாஸ்ட் மினிட்ல எந்திரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பாங்கு சொல்றதுக்கு முந்தி எந்திரிச்சிட்டோம்னு சொன்னா அவசரமா எவ்வளவு சாப்பிட முடியுதோ அவ்வளவு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பேரிச்சம்பழம், 1 டம்ளர் பால் அல்லது 1 கப் தண்ணி, ஏதோ ஒண்ணு. அல்ஹம்துலில்லாஹ். சஹர் உணவுல பரக்கத்து இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. சஹரை தாமதப்படுத்துங்கன்னு நமக்கு வலியுறுத்தி இருக்காங்க. தாமதப்படுத்தி சாப்பிடுற வரைக்கும் நன்மையிலே இருக்கிறாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால 1 மணி 2 மணிக்கு சாப்பிட்டாலும் தப்பு இல்ல, நிறைய சாப்பிட்டுக்கோங்க. ஆனா அந்த கடைசி நேரத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த சுண்ணாவை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேரிச்சம்பழமோ அல்லது வாழைப்பழமோ அல்லது ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸோ இல்ல ஏதோ ஒரு சாப்பாடோ இல்ல ஒரு கப் மில்கோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு அந்த சுண்ணாவை நம்ம உயிர்ப்பிக்கணும், ஹயாத்தாக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்கணும். அதே நேரத்துல அந்த வக்து வந்துட்டா உடனே அப்படியே அந்த எந்த இதோட இருக்கிறோமோ அதோட முடிச்சிடணும். வாயில இருக்க துப்ப தேவையில்ல, முழுங்கிட்டு வாய் கப்பிளிச்சுக்கணும். சரியா? அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்லிட்டா அதோட நமக்கு சஹர் நேரம் முடிஞ்சிருது. ஆனா ஒரு சில இடத்துல இந்த பாங்கு சொல்றத சஹர் முடிஞ்சு 10-15 நிமிஷம் கழிச்சு லேட்டா வச்சிருப்பாங்க. அப்படி உள்ள ஊர்கள்ல சஹர் முடிவான நேரத்தை கரெக்டா பாத்துக்கணும். ஏன்னா இப்ப எங்களுடைய பள்ளியில எல்லாம் சஹர் முடிஞ்ச உடனேயே அந்த டைம் முடிஞ்சதுமே கரெக்டா பாங்கு சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம அந்த பாங்க எதிர்பார்க்கலாம். ஒரு சில ஊர்கள்ல 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டா சொல்லி அதுக்கு மேல தொழுகைக்கு கொண்டு போவாங்க. அப்படி இல்ல, சஹர் டைம கரெக்டா முடிகிறதுக்கு 5-10 நிமிஷம் முன்னாடி முடிக்கிறது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? சஹர் உணவை தாமதப்படுத்தணும், நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்தணும். அலட்சியமா பரவாயில்ல, நான் கொஞ்சம் லேட்டா திறந்துக்கிறேன், எனக்கு அது வரைக்கும் நன்மை, அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து, அல்லாஹ் உன்னுடைய கட்டளையை அல்லாஹ் நான் அழகான முறையில் நிறைவேற்றினேன், நான் அதை நிறைவேற்ற கிருபை செஞ்சேனப்பே, உன்னுடைய கட்டளை வந்தது, நான் அவசரமா அந்த உணவின் பக்கம் தேவை உள்ளவனா இருக்கிறேன் யா அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் நம்ம
கரெக்டா அந்த நோன்பு திறக்கக்கூடியவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம நோன்பு நோக்கிறதுக்கான நியத்து சஹர் நேரத்துல அந்த நியத்து சொல்றது இருக்குல்ல, எப்படின்னு சொன்னா நம்ம சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, நவைத்து சோமா இது நான் அதாயி பகுதி தமிழான ஹதீசனத்தில் இல்லாஹி தாலா அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. இது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது இல்ல. நியத்துங்கிறது மனசுல நினைக்கிறதுதான். அதான் நியத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், முதல்லயே ரமதான் மாசம் ஆரம்பிச்ச உடனேயே அன்னைக்கே நம்ம நியத்து வச்சுக்கலாம். நான் வந்து 30 நாளும் நம்ம நோன்பு பிடிக்கிறேன் அப்படிங்கிற நியத்து அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. அப்படி தவறுனவங்க ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு நோன்பு பிடிக்கிறேங்கிற நியத்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம முன்னாடி இருந்தே நம்ம ஆசையிலயும் ஆர்வத்துலதான் இருக்கிறோம். ரமலான் மாசம் எப்ப வரும், நம்ம எப்ப நோன்பு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நியத்துங்கிறது கண்டிப்பா கடமையான ஒண்ணு. அப்போ அந்த நியத்து வந்து நம்ம சஹர் நேரத்துல நம்ம நியத்து வச்சிருக்கணும் ஃபஜ்ருக்கு முந்தி. யாரு ஒருத்தர் நியத்து வைக்காம நோன்பு வைக்கிறேன் அல்லாஹ்க்காக அப்படிங்கிற அந்த சிந்தனை இல்லாம, அந்த எண்ணெய் இல்லாம சும்மா சாப்பிட்டு போறாங்களோ, அவங்க பட்டினி கிடந்ததை தவிர, தாகித்து இருந்ததை தவிர எந்த நன்மை இல்லைங்கிறதை சொல்றாங்க. அதனால நியத்து கட்டாயம் அவசியம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனா இப்படி வாய் விட்டு சொல்ல தேவையில்ல. இதுக்கு அல்லாஹ் நம்ம மனசுல நினைக்கிறது தான். அப்போ இந்த ஒரு ஹதீஸுக்கு ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் இல்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், நீயத்தை மனசுல நினைக்கிறது தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. சஹீல் புகாரில நமக்கு இந்த செய்தி வருது. நியத்துங்கிறது மனசுல நினைக்கிறது தான். அவனுடைய பொருள்கள், அதனுடைய சிந்தனைகளோட அந்த மனசுல நினைக்கிற நியத்து தான். ஏன்னா நியத்தை பொறுத்துதான் மனிதனுக்கு அவங்களுடைய செயல்களை அடைந்து கொள்வாங்கங்கிற அந்த நபிமொழிய உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீல் புகாரில பதிவுபட்டிருக்கு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். மறதியின் காரணமா நோன்பாளி மறந்து விட்டு ஏதாச்சும் சாப்பிட்டாரு, ஏதோ குடிச்சிட்டாரு பகல் நேரத்துல அப்படின்னு சொன்னா, அல்லல்லா சாப்பிட்டோமே அப்ப நம்ம நோன்பு கூடாதோ, தண்ணியை குடிச்சிட்டோமே நோன்பு கூடாதோ அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. அல்லாஹ் தான் உங்களுக்கு உண்ணவும் பருகவும் வச்சான். அதனால அந்த ஞாபகம் வந்ததோட அப்படியே முடிச்சுட்டு உங்களுடைய நோன்பை தொடருங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இதுவும் புகாரி முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பகல் காலத்துல மறந்துட்டு ஏதோ ஒரு சாப்பிட்டோம், இல்ல ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நோன்பு விட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே நம்ம நோன்பு தொடரலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வான், நிறைவான கூலியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம நோன்பு வச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்களாம், நோன்பாளியா இருக்கக்கூடிய நேரத்துல பல் துலக்கி சுத்தம் பண்ணுவாங்களாம். ஏன்னா வயிறு வாயெல்லாம் காஞ்சு போயிருக்குல்ல. அப்ப அதனால அது மூலமா வரக்கூடிய ஒரு ஸ்மெல், கெட்ட ஸ்மெல் வரக்கூடியதா இருக்கும். அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, நிறைய மிஸ்வாக் செய்வாங்க. கணக்கிட்டே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிஸ்வாக் செய்வாங்கன்னு ஆமிர் இப்னு ரபியா ரலியல்லாஹு சொல்றாங்க. புகாரி ஷரீஃப்ல, திர்மிதில, அபூதாவூதுல எல்லாம் பதியப்பட்டிருக்கு. இதுக்கு நம்பரோட கூட கொடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம 5 நேரமும் தொழுகையில, இடையில நம்ம மத்த தொழுகையில இல்ல நீங்க ஞாபகம் வரையில மிஸ்வாக் செய்யறது மிக சிறந்ததா இருக்கு. நோன்பு வச்சிருந்தாலும் நம்ம மிஸ்வாக் செய்யலாம். ஆனா தண்ணிய தொண்டையில ஊத்தி கார்கிள் பண்ணக்கூடாது. ஆனா அது உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நோன்பு வச்சுக்கிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க குளிக்கலாமா அப்படின்னு சொன்னா தாராளமா குளிக்கலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நோன்பாளியா இருக்கும்போது தாகமா வெயிலோட சூடு ரொம்ப கூடுற நேரத்துல தலையில தண்ணிய தொளிச்சுக்கிருவாங்க, தண்ணிய ஊத்திக்கிருவாங்க அப்படின்னு சொல்றாரு அபூபக்கர் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க. இது அபூதாவுல வரக்கூடிய செய்தியா இருக்கு. அப்போ நம்ம பல் துலக்கணும்னாலும் சரி, குளிச்சோம்னாலும் சரி, ஒழு செஞ்சோம்னாலும் சரி, மூக்குல தண்ணிய ஊத்தி உறிஞ்சுறதோ இல்ல தண்டையில காகல் பண்றதோ கூடாது. லிமிட்டா நம்ம நோன்பு வச்சிருக்க நேரத்துல எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். இதெல்லாம் நோன்பாளிகள் செய்யக்கூடிய விஷயங்கள். அதுல நம்ம வரையறைகளை பேணணும். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த நோன்பு வச்சுட்டு சகர் சாப்பிட்டு படுத்திருக்கோம். அப்படி படுத்திருக்க நேரத்துல தூக்கத்துல இல்ல ஒரு கனவுல நமக்கு வந்து அசுத்தங்கள் வெளியாயிருச்சுன்னா, ஸ்கலிதம் ஆயிருச்சுன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா நோன்பு முறிஞ்சிருமாண்டா? நோன்பு முறியாது. நாம அந்த நேரத்துல நம்மள சுத்தப்படுத்திக்கிட்டு கழுவி குளிச்சு நம்ம தூய்மை அடையும் இருக்கலாம். நோன்பை தொடரலாம். ஆனா நோன்பு முறியாதுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அபூதாவுல ஆதாரம் இருக்குங்கிறத உஸ்தாத் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தூக்கத்துல ஏற்படுறதுக்கு தான். நிஜமாவே நாம ஏதாச்சும் செஞ்சோம்னா நோன்பு முறிஞ்சிரும். நல்லா பாதுகாக்கணும். அடுத்து ரத்தம் குத்தி எடுக்கிறது, ஊசி குத்துறது இதெல்லாம் இருக்குல்ல. நோன்பாளி ரத்தம் குத்தி எடுக்கிறத ஆரம்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க. பின்னாடி அனுமதி கொடுத்தாங்க
அப்படிங்கறத சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஹ்ராம் கட்டுன நிலையில நோன்பு வச்சவரா இருக்கிறப்போ ரத்தம் குத்தி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸ ஆதாரமா காட்டி நோன்பாளி ரத்தம் குத்தி எடுக்கிறது கூடும், அது தவறு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இமாம் திருமிதியில இந்த செய்தி வருது. அது மட்டும் இல்லாம ஹெல்த்துக்காக ஊசி போடுறாங்கல்ல, அதுவும் மருத்துவ நோயாளி ஊசி போடுறதும் உடல்ல ரத்த பரிசோதனை செய்யறதும் தவறு இல்ல, உணவு உட்கொள்றதுதான் தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்துல எடுக்கணும். அதாவது ட்ரிப்ஸ் போடுறாங்கல்ல, அது கூடாது. நம்ம உடம்புக்கு முடியாதனால போய் ஊசி போடுறதோ இன்ஜெக்ஷன் போடுறதோ இல்ல நம்ம பிளட் டெஸ்டுக்கு போய் அந்த டெஸ்டுக்காக கொடுக்கறதோ அது தப்பு இல்ல. ஏன்னா இந்த இடத்துல இதத்தான் ஆதாரமா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்ச நிலையில ரத்தம் ஊத்தி எடுக்கிறத தடுக்கல, முதல்ல தடுத்தாங்க, திருப்பி அனுமதிச்சாங்க. அதனால நம்ம பிளட் டெஸ்ட் கொடுக்கறதோ ஊசி போடுறதோ தப்பு இல்ல. ஆனா ட்ரிப்ஸ் போடக்கூடாது. இதையும் நம்ம கவனத்துல எடுக்கணும். அதே மாதிரி நோன்பு நோற்ற நிலையில வாந்தி எடுத்து வந்துருச்சு அப்படின்னா நான் அந்த நோன்பை கலா செய்ய தேவையில்லை. ஆனா அதுவோ ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு முடியல, ஏதோ வாந்தி வந்துச்சு, வாந்தி எடுத்து வாந்தி வந்தா முழுங்கக்கூடாது, அதை துப்பிடணும். துப்பிட்டு கொப்பளிச்சுட்டு நம்ம இருந்துடலாம். ஆனா பயங்கரமான வாந்தி, டயர்ட் ஆயிருச்சு, அப்ப நோன்பை விட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நோன்பை கலா வைக்கணும். அப்படி இல்லாத போது அப்படி தொடர்ந்தோம்னா அந்த நோன்பை கலா செய்ய தேவையில்லை, நோன்பு கூடும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. தானாக ஒருவர் வாந்தி வந்தால் அவர் நோன்பை கலா செய்ய வேண்டியதில்லை. வேண்டுமென்றே யார் வாந்தி எடுக்கிறாரோ அவர் நோன்பை கலா செய்யணும் அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதுவும் திருமதியில அபூதாவுதுல பதியப்பட்ட செய்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடாது. கணவன் மனைவி நோன்பு நோற்ற நேரத்துல பகல் காலங்கள்ல ஒன்று சேர்ந்து உடல் உறவுல ஈடுபடக்கூடாது. அது தடுக்கப்பட்டது. இரவு நேரத்துல நமக்கு ஆகமாக்கப்பட்டதா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் 2வது அத்தியாயம் 187வது வசனத்துல, நோன்பின் இரவு வேளையில நீங்கள் உங்கள் மனைவியரோட தாம்பத்திய உறவு கொள்வது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது. அப்போ பகல் காலத்துல இது மாதிரியான வேலைகள்ல இருந்தா அது நோன்பை முறிச்சிரும், கலா செய்யணும். நோன்ப நோற்ற நேரத்துல உடல் உறவுல ஏற்படுறது தண்டனைக்குரிய ஒரு குற்றமா இருக்கு. இப்போ இந்த நேரத்துல இவங்க 3 வழியில இதுக்கு பரிகாரம் செய்யணும். 1 அடிமை விடுதலை செய்யணும். இப்ப அதெல்லாம் இல்ல. 2 தொடர்ந்து 2 மாசம் நோன்பு வைக்கணும். அது முடியாட்டி 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கணும். இந்த செய்தி புகாரில வருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும்? நோன்பு பிடிச்சிருக்க நேரத்துல நம்ம கேர்ஃபுல்லா பகல் காலத்துல இருக்கணும். இரவு காலங்கள்ல நமக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. நோன்பு திறப்பத நம்ம அவசரப்படுத்தணும். சஹர் செய்வதை எப்படி பிற்படுத்துறோமோ அதே மாதிரி நோன்பு திறக்கிறத அவசரப்படுத்தணுங்கிற செய்திய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா. அப்ப நோன்பு திறக்கும் போது நோன்பாளி கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கு, மறுக்கப்பட்டது இல்ல. அதனால நம்ம அந்த நேரத்துல நோன்பு துறக்கிறதுக்கு முந்தி துஆவுல ஈடுபடக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ்வுடைய அருளை வேண்டியும் மன்னிப்பை வேண்டியும் துஆ கேட்கிறது ரொம்ப சிறந்தது. அதுல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம லக்க சும்துங்கிற அந்த துஆ அது ஆதாரபூர்வமானது இல்ல. அது அல்லாத வேற துஆக்கள்லாம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த துஆக்களை நம்ம கேட்கறது ரொம்ப சிறந்ததா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிறர் வீட்டுல நம்ம நோன்பு திறந்தா அவங்களுக்காக நம்ம துஆ செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது எப்படிப்பட்டனா, இப்ப நம்ம பள்ளியில நோன்பு திறக்கிறோம், இல்ல நம்மளுடைய நண்பர்கள் வீட்டுக்கு நோன்பு திறக்க போறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நோன்பாளிகள் அவங்க எப்படி துஆ செய்யணும்டா, அல்ல யா அல்லாஹ் நோன்பாளிகள் உங்களிடம் நோன்பு திறந்தார்கள், நல்லோர்கள் உங்கள் உணவை உண்டார்கள், மலக்குகள் உங்கள் மீது ஸலவாத் அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க. ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு இப்படிப்பட்ட துஆவை செஞ்சாங்கன்னு அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அப்ப அதனால நாமும் பிறர் இடத்துல போய் நோன்பு திறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்காக துஆ செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப நோன்பாளிகளுக்குரிய சலுகை யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு வைக்கிறது சலுகை கொடுத்திருக்கான், யார் கலா செய்யணும், யார் கலா செய்யக்கூடாது, சஹர் சாப்பாடை எவ்வளவு தாமதப்படுத்தணும், நோன்பு துறக்கிறத நம்ம எவ்வளவு அவசரப்படுத்தணும், நோன்புடைய நியத்து அதனுடைய சட்டங்கள் இது எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கதருடைய இரவு ஈத்காஃப் அதனுடைய இபாதத்துகள் அதை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் கேட்ட ஒவ்வொரு சொல்லையும் செய்திகளையும்
நாங்கள் உள்வாங்கி யா அல்லாஹ் மனதில் பதிய வைத்து யா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானில் அழகிய முறையில் தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தொடரக்கூடியவர்களாக நற்பண்புகளை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக யா அல்லாஹ் இந்த பயிற்சி மிக்க இந்த ரமலான் மாதத்தை பெறக்கூடிய நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்தேர்ச்சியாக அமல் செய்யக்கூடியவர்களாக உன்னுடைய அன்புக்கும் உன்னுடைய ரஹமத்துக்கும் உன்னுடைய மாபிரத்துக்கும் உரிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.